புத்தவியன் கிவ அட்ரஸ் புத்தவியன் நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம். Yeah. 25th. Read a win. What are you reading? I was reading. I don't even know where I was reading. It's 25th. 780 Kima, what are you billion recording? words. Put in the YouTube. No. Put on mute. No, it'll be very far. It'll be very hard. It'll be very slow. Yeah. This one we can finish. Start. Kima, no. Put on mute. Kim, I have to give commentary. Good. புத்தவியன் Okay, nice try. யூதாவின் யூதாவின் ராஜாவாகிய ராஜா ஆகிய எசேக்கியாவின் எசேக்கியாவின் மனுஷர் மனுஷர் பெயர் தெளிதின பேற்றெழுதின சாலமோனுடைய நீதி மொழிகள். No, me. Yes, you. Keep it down. Keep it. காரியத்தை காரியத்தை மறைப்பது தெய்வனுக்கு மேன்மை காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. Okay. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களும் ஆராய்ந்து முடியாது. வெரி குட். வெள்ளியினின்று களிம்பை நீக்கிவிடு அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். Follow. Don't do all that. Don't touch body like that. ராஜாவின் முன்னின்று துஷ்டனை நீக்கிவிடு. அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். உன் கண்கள் ராஜாவின் 7th. No, 6th. Oh yeah. ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே. பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ
தாழ்த்தப்படுவது தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்லுவது உனக்கு மேன்மை. மேன்மை. வழக்காட பதற்றமாய் போகாதே. முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. நீ உன் அயலானுடைய அயலானுடனே நேமாத்திரம் உன் வியாஜிதை குறித்து வழக்காடு மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மாற்றுபாடு அதையே மற்றபடி அதை கேட்கிறவன் உன் உன்னை ஆளுமையை நிந்திப்பான். ஆளுமை எங்கம்மா இருக்காங்க? உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஃபாலோ ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கண்ணுக்கும் அபரஞ்சி பூஷணத்துக்கும் சரி. Don't have to tell him, he has to follow. கோடை காலத்தில் ஒரு உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்போது அப்படியே உண்மையான ஸ்தானாதி பதியும் அவனை அனுப்பினவருக்கு இருப்பா. mistake. He said அனுப்பினவருக்கு instead of அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன்
எஜமான்களுடைய எஜமான்களுடைய அதை ஆத்துமாவை ஆத்துமாவை குளிர குளிர பண்ணுவான். கொடுப்பேன். என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற கிணத்துலேருந்து கையிட்டு வஞ்சகன் மழையின் மழையில்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. கரெக்ட். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். தேனை கண்டுபிடித்தாயால் மதியானால் மட்டாய் சிறு சாப்பிடு. மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். இவனுக்கு அவன் ஜாக் 17th. No, 18th. Oh, 17. Nobody is following. 17. Okay. அயலான் சலித்து உன்னை வெறுக்காதபடிக்கு. If it is a long sentence, divide and read. அடிக்கடி அவன் வீட்டில் கால் வைக்காதே. That is known as பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுகிற மனுஷன் தண்டாயுதத்துக்கும் கட்கத்துக்கும் கூர்மையான அம்புக்கும் ஒப்பானவன். ஆபத்து காலத்தில் துரோகியை நம்புவது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்ட காலுக்கும் சமானம். Why you are not following that? I know. Mana துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடுகிறவன் குளிர்காலத்தில் கிளவைகள் வஸ்திரத்தை களைகிறவனை போலவும் வெடியுப்பின் மேல் முடிக்கல இன்னும். Are you following? Yeah. Which verse? 20. You read from where he left. Yeah.
வது வார்த்தை. வார்த்தை. read Zach. Okay. காட் காடியை போலவும் போலும் இருப்பான். இருப்பான். உன் சத்துரு உன் சத்துரு பசியாயிருந்தால் இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. What is the meaning? Don't give drink. No, if your enemy is angry, give him food. If he is thirsty, give him water. Okay. அதனால் நீ அவன் தலையின் மேல் ஏற்றுக்க எரிகிற தழலை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். March 20. Joel read. கடக்காற்று. I'm 23. Yeah. No ma. Yeah. Yes, he is 23. And then read why you are asking. Because. கடக்காற்று. Kadakatri. I'm 23. Yeah. Yes. He's saying Kadakatri. கடக்காற்று தானே? No, Kimma. It's வடக்காற்று. மழையையும் புறங்கூறுகிற நாவு கோபமுகத்தையும். you are following? This is the way. கோபமுகத்தையும் பிறப்பிக்கும். சண்டைக்காரியோடே இல்லை சண்டைக்காரியோடே ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்குவதே தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடைத்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். மார்க்கருக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பாகும். தன் தேனை மிகுதியாய் உண்பது நல்லதல்ல. தற்புகழை நாடுவதும் புகழல்ல. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். See this word, verse number 11 எல்லாரும் வாசிங்க. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை
வெள்ளித்தட்டில் வெள்ளித்தட்டில் வெள்ளித்தட்டில்னா என்ன? a gold plate or சில்வர் பிளேட். வைக்கப்பட்ட வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு பொற்பழங்களுக்கு சமானம். If you say the right word in the right time, it is equal to having a silver plate with a having a golden plate with silver fruit. So if you speak wise word, it is like keeping the golden fruit in a silver plate. Okay.